ஐயா குருமா ஜோலி ஜோலிக்க பல்ல வெட்டி பறிஞ்சு கட்டி வந்தீரே ஐயனாரே. ஏய் மாதேஷ் போறான் பாரு. மச்சான் ஜூஸ் சாப்பிட்டு போடா. ஏய் ஜூஸ் இல்லப்பா, அவசரமா வேலை இருக்கு, கிளம்புறேன். வாடா. புறா 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 புஷ்டா. என்ன விடுங்கடா. என்னடா ஆச்சு? ஒன்னும் இல்லடா. ஆண்டியை கரெக்ட் பண்ண போறேன்னு எதனா வயசுக்கு புசுக ஆயிடுச்சா? ஒன்னும் இல்லடா, விடுடா. இல்ல லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு லெட்டரை மாத்தி கொடுத்து தருமடி வாங்கிட்டியா? டேய் ஏய் கிண்டல் பண்ணாதடா, நீ சொல்றா. அது வந்து சொல்ல போறியா இல்லையா? நீ சொல்றா, என்னடா ஆச்சு? நாயோட ரீல்ஸ் பண்ண மச்சான், வீடியோ எடுத்தேன், நாய் கடிச்சிருச்சு. அதே கடிச்சிச்சு. டேய் தொடையே கடிச்சிச்சுடா. அதே கடிச்சிச்சு. டேய் தொடையே கடிச்சிச்சுடா. அப்புறம் சரிடா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். இதோ நீ போட்டணும். ம் இந்த மாதிரி பைக் வாங்கி செம்மையா ஓட்டணும். ஏய் சொல்ல மறந்துட்டேன், மணி வீட்டில் கேடிஎம் பைக் வாங்கியிருக்காங்க. அது நானும் அவனும் போனோம். அவன் 80 தான்ல, நான் வாங்கி ஓட்டினேன். சும்மா 100ல் போகுது. ஜிவ்வுன்னு இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சுடா. ஏய் இங்க பாரு. ஓசி பைக் வாங்கி ஓட்டுற உனக்கே அவ்வளோ இருக்குன்னா, சொந்தமாக பைக் வாங்கி ஓட்டுற எனக்கு எவ்வளோ இருக்கும். ஏய் அவன் கேட்குறான், நீ பார்த்துக்கிட்டே இருக்க. அவசரமாக போயிட்டுருக்கேன், அப்புறம் வந்து பார்க்கலாம். என்னடா இப்படி போகிறான்? சரி போகலாம், பார்த்துக்கலாம். பைக்லாம் சான்ஸே இல்லைடா. டேய் ஒரே ஒரு ரவுண்டா ப்ளீஸ் மச்சான். ஐயா சான்ஸே இல்லை. டேய் அந்த முனை வரைக்கும் போயிட்டு வந்தேன்டா, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பைக்கே கேட்க மாட்டேன்டா. என்னோட ஸ்பீடாக ஓட்டணுன்னு சொன்னல. ஓசியில் பைக் வாங்கி ஓட்டுற உனக்கே எவ்வளோ இருக்குன்னா, சொந்தமாக பைக் வாங்கி ஓட்டுற எனக்கு எவ்வளோ இருக்கும். உன்னோட ஸ்பீடாக ஓட்டி காட்டுறேன்டா. அது வரைக்கும் எவனுக்கும் பைக் இல்லை, போயிட்டே இரு. தம்பி வாப்பா. என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? எடுங்க. யார்ட்டு இந்த கெஞ்சிர வேலை வச்சுக்கிற கூடாது, புரியுதுல? ஏய் இது சூப்பரா பண்ணிருக்க மச்சி. பல பேர் சூப்பர்னு சொல்றாங்க, ஆனா வியூஸும் வர மாட்டேங்குது, லைக்ஸ் 10க்கு மேல போக மாட்டேங்குது. ஒண்ணுமே இல்லாத வீடியோ 100K லைக்ஸ் வாங்குது. எப்படி தான் புரிய மாட்டேங்குது. நீ நல்லா பண்ற, ட்ரை பண்ணிட்டே இரு. நல்லா இருக்க, என்னாச்சுடா? என்னாச்சுடா? ஆமா நானும் கேட்க நினைச்சேன், ஏன் இப்படி இருக்க? இல்லடா மணிகிட்ட பைக் கேட்டிருந்தேன். நான் உன்னோட பைக்கை ஸ்பீடாக ஓட்டேன்னு கானில் இருக்கான் போல. அவன் என்னோட பைக்கை ஸ்பீடாக ஓட்டிட்டு தான் பைக்கை தர வேண்டாம்டா. இதுக்கடா இப்படி இருக்க, விர்ரா. இல்லை மச்சான், அவன் எப்போ என்னோட பைக்கை ஸ்பீடாக ஓட்டுறது, நான் வாங்கி அந்த பைக்கை ஓட்டுறது. ரீல்ஸ் பண்ணியிருக்கேன், வீடியோவை பாரு. பாரு மச்சான். ஏய் ரீல்ஸ் பல பேர் காப்பு வச்சிச்சு, சில பேர் மென்டல் ஆயிட்டாங்க. நீயும் அப்படி ஆயிராதரா, பார்த்துக்கூடா. ஹலோ தம்பி எங்கே போய் இருக்க? வருஷம் கூட இருக்குண்ணா. அப்படியா? சரி நீ மார்க்கெட்டுக்கு மணி கடைக்கு வந்துரு. சரிங்கண்ணா. ஓகேப்பா. அண்ணன் கூப்பிட்றாரு, போயிட்டு வந்துடலாமா? நான் கிளம்புறேன்டா. சரி வா நம்ம போகலாம்.
நண்பா எங்கே இருக்க? ஓ இங்கே இருக்கியா? வாப்பா. என்னப்பா? நானே உங்ககிட்ட பல தடவை சொல்லியும் உன் தம்பிக்கு பைக் வாங்கி தர மாட்டேன்னு சொன்ன நீயா எப்படி? நம்பவே முடியல. ரெடியாக இருக்குன்னு சொன்னீல, எனக்கு இப்போ செகண்டில் பைக் வேணும். சரி, இப்போ என்ன அவசியம் வந்துச்சு உடனே வண்டி வாங்க? ஒரு 10 நாள் பொறுத்துக்கோ, நல்ல வண்டி நானே வாங்கி தரேன். எனக்கு இப்போ பைக் வேணும். அவன் யார்கிட்டையும் கெஞ்சி அவன்கிட்ட கையேந்தி நிற்கக்கூடாது. அவன் தெரிஞ்சிட திரும்ப நான் பார்க்கக்கூடாது. சரி, இந்த பைக்கை பார். அவன் சின்ன பையன், பயம் தெரியாது. அவன் வாட்டில் ஸ்பீடாக ஓட்டுவேன். அவனுக்கு ஒன்றுன்னா என்னாலையும் என் மனைவியும் தாங்க முடியாது. அவன் இருக்கிறனால தான் இது வரைக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் குழந்தை இல்லைங்கிற குறையே தெரியலை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆக்சிடென்ட் மட்டுமா உயிர் போகுது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முறையில் 35-40 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது. இதுக்கு என்ன சொல்கிற? நம்ம கையில் என்ன இருக்குது? எல்லாமே அவன் கையில் இருக்குது. ஓகே, இந்தா தம்பி இந்தாப்பா பைக் உனக்கு தான். எனக்காண்ணா? செம்மண்ணா. தம்பி பைக் இருக்குன்னு நேரக்கிட்ட சுற்றிக்கிட்டு தெரியக்கூடாது. சரிங்க. கரெக்டாக இதுக்கு வீட்டுக்கு வரணும், போகணும். ம். ஸ்பீடாக போகக்கூடாது, மெதுவாக வரணும். ஓகேவாப்பா? ஓகே சரிங்கண்ணா. மச்சி. ஆனா டேய். அந்த பைக்கடா இது? இப்படி மாத்திட்ட? செம்மையா இருக்குடா பைக்கு. ஏய், அண்ணன் போனதுக்கு அப்புறம் மெக்கானிக் அண்ணகிட்ட சொல்லி 100க்கு மேல போற மாதிரி ரெடி பண்ணிட்டேன். கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. பைக் ரேஸ் கூட போலான்னு சொல்லு. ஏய், ஃப்ளைட்ல போற மாதிரி போலாம். பைக் வாங்கி கொடுக்கறதுக்கு முக்கியமான வேலைக்கும் அவசரமாக எங்கேயும் போகிறதுக்கும் பைக் வாங்கி கொடுக்கறது. கையை விட்டு ஸ்டைலாக ஓட்டுறதுக்கும் இல்லை ரேஸ் மாதிரி ஓட்டுறதுக்கும் வாங்கி கொடுக்கல. புரியுதா? அப்படி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா பைக்கை நான் திருப்பி கொடுத்துருவேன். இது நேற்று நான் வாங்கி கொடுத்த பைக் மாதிரி தெரியலையே. இல்லைண்ணா, செகண்ட் பைக்குன்னு மெக்கானிக் அண்ணன் தான் மாற்றி கொடுத்தாரு. சரி, என்னவோ இப்போ அதுவாந்தையும் போகணும், ஸ்பீடாக போகக்கூடாது. ஓகே, பார்த்துக்கப்பா. ஓகேண்ணா. அப்புறம் அண்ணிகிட்ட சரிங்க. கேட்டேன், உன்ட்ட கேட்டுக்க சொல்லிச்சு. என்ன வாங்கிட்டு வரணும்? பிராய்லர் கோழி வேணாம், உடம்புக்கு நல்லதில்ல. ஆ நாட்டுக்கோழி, சிக்கன், மட்டன் வாங்கிக்கோ. சரி சீ ஃபுட் தான் நல்லதுண்ணா. சீ ஃபுட்டே வாங்கிக்கோங்கண்ணா. சரி சரி, ஷிஃப்ட் வாங்கிக்கிறவா? ஓகேப்பா, பாய்ப்பா. அண்ணா, மறுபடியும் ரீல்ஸ்ல புதுசா எதனா பண்ண போய் மாட்டிக்கிச்சா? அது- இல்ல ஆடு மாடுன்னு மாட்டிக்கிட்டியா? நீ வேற சும்மாறா. நாயை வச்சு ரீல்ஸ் பண்ணி புண்ணாயிடுச்சுன்னு மாடை வச்சு ரீல்ஸ் பண்ணா நாய்க்கு அடிச்ச இடத்துலயே மாடு உதைச்சிருச்சு. ஐயோ, நிறுத்துடா நிறுத்துடா. டேய், நான் தான் ரீல்ஸ் பல பேரை மென்டல் ஆக்குது பண்ணாதேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா, நீ ஏன் ரீல்ஸ் பண்ற? திறமைய வழிகாட்டதான் மச்சி. என்னடா திறமைய வெளிக்காட்ட போற? எல்லாமே நடிப்பு தான் மச்சி. சரி, அதெல்லாம் விடு. என் ஃப்ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீ அவங்க கூட சேர்ந்து உன் திறமையை வளர்த்துக்க. சரியா? தேங்க்ஸ் மச்சி. இனிமேல் வியூஸ் வருமா லைக்ஸ் வருமான்னு செல்லை பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போச்சு. இனிமேல் ரிஸ்க் எடுத்து ரீல்ஸ் பண்ண மாட்டேன். ரீல்ஸ் பண்ணாலும் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஓகேவா? சரி வா, ஹாஸ்பிட்டல் பக்கம் தான் போகிறேன். விட்டு சரி, போகிறேன். வா. ராஜேஷ், இங்கே வா. அவசரமாக போகணும், ஃபோன் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் இறக்கி விட்டுறியா? சரிங்கண்ணா, போகலாம்.
போகிறான். எதுவாக பார்ப்பேன், ஏன் வேகமாக போகிறேன்? அவசரம்னு சொன்னீங்க. அவசரங்கிறது வேலைக்கு தான். பைக்கில் போகும்போது வேகமாக போகக்கூடாது. ஓகேவா? வேகமாக போகாத, பார்த்துப்போ. ஓகே. ஓ, இந்த வேலை தான் பார்க்குறாரா? ஹலோ, சொல்கிறா? என்னடா சொல்கிற? மணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இறந்துட்டானா? ஐயோ, இப்ப எங்கடா இருக்காங்க? சரிடா, நான் சொல்லிடுறேன்டா. உன்னோட ஸ்பீடாக ஓட்டி காட்டுறா. மணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இறந்துட்டானா? இப்போ அதுதான் போகணும், ஸ்பீடாக போகக்கூடாது. பார்த்துப்போன்னு சொன்னேன், ஆனால் ஹெல்மெட் போன்னு சொல்லவே இல்லையே. கடவுளே, ஐயோ ஐயோ, கடைசியில் உனக்கே பணம் வரைகிற மாதிரி ஆகிப்போச்சு. உன்னை பற்றி எல்லா கனவும் நான் கண்டு வச்சிருந்தேனே, அது எல்லாமே வீணா போச்சு. தப்பு பண்ணிட்டேனே, என்னால தானே இப்படி. ஐயோ கடவுளே. எல்லாம் போச்சு. நிறுத்துப்பா. சொல்லுங்கண்ணா. என் தம்பி இருக்கும்போது நான் சொல்லலை, ஆனால் இப்போ நான் சொல்லும் போது என் தம்பி உயிரோட இல்லை. ஆனால் உன்னை தம்பின்னு நினச்சிக்கிறேன்ப்பா. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்கப்பா. அதை உங்களுக்கும் நல்லது, உங்கள் நம்பி இருக்கிற குடும்பத்துக்கும் நல்லதுப்பா. கவர்மெண்ட் சட்டத்தை சொல்கிறத நீ எப்படி நினச்சாலும் சரிப்பா, ஆனால் உன்னை நம்பி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நினச்சி பாருங்கப்பா. அதுதான்ப்பா உங்களுக்கு நல்லது. யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைப்பா. ஆனால் அவங்க ஒவ்வொருத்தரும் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிச்சாலே போதும். ஹெல்மெட் எடுத்து போடுப்பா. ஓகேண்ணா, ஓகேண்ணா, நான் ப்ளீஸ். ஓகே, தேங்க்ஸ். நல்லா இருப்பா.